அனைவருக்கும் வணக்கம். ஓட்டுநர் பணிக்கான எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னென்ன இருக்கு, அந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்ப உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள இந்த தேர்வை எழுதி இந்த முறை நீங்க அரசு பணி பெறுவது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு, அந்த எழுத்து தேர்வை நீங்க இந்த முறை வெற்றி பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரிலாம் கைட் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், அதை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எழுத்து தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் நடைபெறும். ஸோ 10ஆம் வகுப்பு தரத்தில் நடைபெறக்கூடிய இந்த எழுத்து தேர்வு மொத்தம் 100 வினாக்கள் இருக்கும். அந்த 100 வினாக்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் பகுதி ஆ அப்படிங்கிறதும், இரண்டாவது பகுதி ஆ, மூன்றாவது பகுதி இ அப்படின்னு இருக்கும். இந்த 3 பகுதிகளில் இருந்து 100 வினாக்கள் இடம்பெறும். இந்த 100 வினாக்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அதாவது 90 நிமிடங்கள் நேரம் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ 90 நிமிடத்திற்குள்ள 100 வினாக்களுக்கு நீங்கள் சரியான விடை அளிக்கிறப்போ உங்களில் யார் அதிகபட்ச ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்கள எல்லாத்தையுமே அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் டிரைவ் பண்ணி காமிக்கிற டெஸ்ட்டு, கண்டக்டராக இருந்தால் அதுக்கேற்ற டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் போவீங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இதுக்கான போஸ்டிங்ஸை நிரப்ப போகிறாங்க. அதனால இப்போ நீங்கள் முதல்ல இந்த வினாத்தாளை 100 வினாத்தாள் இருக்கிற வினாத்தாளை கையில் வாங்கினோடனே அதில் வினா எண் 1லிருந்து 50 வரைக்கும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வை உங்களுக்கு 50 வினாக்கள் இருக்கும். அந்த 50 வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான், எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சாகணும். 50 மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க குறைந்தபட்சமா 20 மதிப்பெண்கள் வரைக்கும் எடுக்கணும். எந்த மைனஸ் மார்க்கும் கிடையாதுங்க. அதனால 20ங்கிறது ஈஸியா நீங்க எடுக்க வேண்டிய மார்க் தான். 20லிருந்து 20க்கு மேல் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது பார்ட் பி, பார்ட் சி எல்லாம் அடுத்து திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒருவேளை 20க்கு கீழே எடுத்தீங்கன்னா இந்த பார்ட் எல்லாம் திருத்த மாட்டாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் ஆனதா அர்த்தமாயிடும். சரி, அடுத்ததா பார்ட் பில பாத்தீங்கன்னா பொது அறிவு 51வது வினாவில இருந்து 70வது வினா வரைக்கும் பொது அறிவு பகுதின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து வெறும் 20 கேள்விகள் தான் வரும். அந்த 20 கேள்விகள்ல பொது அறிவுனா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அறிவியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணிதம், அதுக்கப்புறம் சமூக அறிவியல்ல வரலாறு, பொருளாதாரம், அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள், இந்த மாதிரி எல்லாம் பாடப்பிரிவுகள் இருக்கு. ஸோ இந்த பாடப்பிரிவுகள்ல இருந்து எல்லாமே வினாக்கள் 20 வினாக்கள் வரும். அந்த வினாக்களுக்கு ஏற்றாற் போல நீங்க தயாராகணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி இ அப்படின்றதுல தொழில்முறை திறனறி தேர்வு அப்படின்னு நடத்துறாங்க. இதுல இருந்து ஒரு 30 மார்க்குக்கு வினாக்கள் இடம்பெறும். 71வது வினாவில இருந்து 100வது வினா வரைக்கும் வரும். இந்த தொழில் திறனறிவு தேர்வுல உங்களுடைய அந்த வாகன இயக்கும் திறன், அதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்குதா, அதுக்கப்புறம் போக்குவரத்தோட விதிகளை பத்தி வினாக்கள் வரும், அந்த விதிகள் தெரிஞ்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் அடையாள பலகைகள்ல என்னென்ன அறிவிப்பு பலகைகள் இருக்கும், அதுல இருக்கிற அடையாளங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் வினாக்கள் அமையும். இதுக்கு 30 மார்க். ஸோ டோட்டலா 100 மார்க். ஸோ இதுல அதிகபட்சமா யாரு மார்க் வாங்குறீங்களோ அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா 2ஆம் கட்ட தேர்வான ஓட்டுநர் செயல்முறை தேர்வுக்கு அழைக்கிறாங்க. பிராக்டிக்கலுக்கு 80 மதிப்பெண் தருவாங்க அதுக்கு. ஸோ அதுலேயும் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நேர்காணலுக்கு அழைக்கிறாங்க. அதுக்கு 20 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட எழுத்து தேர்வு மட்டும் 100 மார்க்கு, ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு 100 மார்க்கு. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வேலை அமையும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 மதிப்பெண்களுக்கு மொத்தமாக பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கான நேரம் சொல்லிட்டேன், 1.5 மணி நேரம் தேர்வு நடக்கும்னு. இந்த பணிக்கான ஊதியமாக 23,000 இருந்து 50,000 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க இந்த எழுத்து தேர்வுல வெற்றி பெற்று அரசு பணி பெறுவதற்கு இந்த பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்க கூகுள் மீட் வழியாகவும் பாடத்திட்டம் நடத்துறோம். அதை பத்தி தகவல் வேணும்னாலும் நீங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதை தொடர்பு கொள்ளலாம். இது போல அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.